இவ்வளோ வகை சமையலுமா செய்யணும்? சும்மா சோறாக்கி குழம்பு ரசம் வாழைக்காய் பொரியல் வச்சு சிம்பிளா படைக்கூடாது. இவ்வளோ தட்டை எதுக்கு செய்யணும்? தேவசனா அதுக்காக இவ்வளோ தட்டு செய்யணும் மாத்த. என்னம்மாக்கா நீ இந்த மாதிரி பேசுற? என்ன கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிற, நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? இந்த உட்காந்து இருக்காளே சந்தியா, இவ வேணா அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஒரு பக்குவம் அடைஞ்ச நீ இந்த மாதிரி கேட்கலாமா? அது கலா பாரம்பரிய முறைப்படி எல்லாத்தையும் செய்யணும் கலா. எதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க? அதனால் நாமளும் அதை செய்யணும், அதை செஞ்சு நாமளும் சாப்பிட்ணும். புரியுதா? செய்ய பால் மாறிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அத்தை அப்படின்னு பார்த்தா இந்த காலத்தில் எல்லாமே முறைப்படியாக செய்கிறாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாமே மாறிட்டு தானே வராங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நாம் இவ்வளோ தத்து செஞ்சு படைக்கணும் சொல்லுங்கள்? சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் தான் பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் சந்தியா, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? எதுக்கு இவ்வளோ தத்து செஞ்சு வேஸ்ட் ஆகணும் சொல்லு? அண்ணி நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான். அண்ணி எதுக்கு இவ்வளோ தத்து செய்யணும்? இந்த பெரியவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களே, சிம்பிளாக படைக்கிறத விட்டு இவ்வளோ தத்து செய்ய சொல்கிறாங்க பாருங்களேன். ஆனால் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. உங்களுக்கு செய்யறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருந்தால் அதை பற்றி மட்டும் பேசுங்க. வேஸ்ட் ஆகிடும், கவலைப்படாதீங்க. என்ன சந்தியா, நீ கலா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிற? நீ கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போ, அங்கே உங்கள் மாமியார் செய்ய சொல்லுவா. எல்லாத்தையும் அப்போ செய். இப்பயே என் கூட இருந்து இதெல்லாம் கற்றுக்கோ, புரியுதா? அங்கே போய் அவஸ்தைப்படாத. இப்போ இருக்க மாமியாருங்களாம் சும்மா விட மாட்றாங்க. அப்புறம் நீ இங்கே தான் வந்து கண்ணை கசிக்கிட்டு வந்து நிற்கணும், புரியுதா? அத்தை நீங்க வேற, மாமியார் விடாது மாமனார் விடாது. நான் அடி தூள் கிளப்பிடுவேன். நான் சொல்றது அங்க மாமியார்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? அவங்க என்கிட்ட எந்த சேட்டையும் பண்ண முடியாது. நான் தான் அங்க ராணியா இருப்பேன். என்னம்மா கலா இவ என்னமோ ஏதோ ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்துட்ட மாதிரியே பேசுறா. இவ எந்த வீட்டுக்கு போக போறானே தெரியல, யார் இவனுக்கு புருஷனே இன்னும் தெரியல. இன்னும் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்ட மாதிரியே பேசுறா. ஏன் கலா என்ன அவ? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தியா யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நானும் கேட்டு பார்த்துட்டு அவன் இல்ல இல்ல சொல்றாத்த. நீங்க கேட்டு பாருங்க, அதை சொல்றாளா பாப்போம். ஏன் சந்தியா, எவனையாவது லவ் பண்றியா நீ? உங்க அண்ணி சொல்றா ஏதோ லவ் பண்றியாமே, அப்படியா? சொல்லுமா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. நமக்கு சரிப்பட்டு வர மாதிரினா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் விடு. அதுக்காக மறைக்காத, சொல்லு. உன் மனசுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லு. நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். சொல்லு சந்தியா, எவனை லவ் பண்ற, என்ன ஊரு? அட சும்மா இருங்க 2 பேரும், என்ன ஓட்டாதீங்க. நான் யாரையும் லவ் பண்ணல. இருந்தாலும் மாமியார் வீட்டில் நான் நடந்துக்கிட்ட முறைப்படி பார்த்து அவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். நான் அந்த அளவுக்கு எல்லா வேலையும் நானே செய்வேன். அவங்களுக்கு வந்து என்ன குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க. அப்ப நான் ராணியா தானே இருப்பேன். எங்க மாமியார் எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. என் புருஷனும் வந்து நான் நல்லா நடந்துக்கிட்டா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதனால நான் நல்லா இருப்பேன் சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. ஏன் காலா இவ சொல்றது நான் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? சமாளிக்கிற மாதிரி தானே இருக்கு கலா. ஆமாத்த ஆமா ஆமா, இவ போய் தான் சொல்றான்னு நினைக்கிறேன். நான் கூட கொஞ்ச நாளா வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இவன் அப்பப்ப என்ன தனியா போயிட்டு எங்க போன் பேசுறா. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டா இல்ல ஃப்ரெண்டு அப்படின்றா. உள்ளே பேச வேண்டியதானே கேட்டா இல்ல டவர் கிடைக்க மாட்டேது, அதனால வெளியே போயிட்டு பேசுறேன் சொல்றாத்த. இவரை கொஞ்சம் கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணி சும்மா இருங்க நீ. நீங்க வாங்க ஏதாவது பேசிட்டு எங்க அம்மா கிட்ட கோத்துக்கிட்டு போயிடாதீங்க. எங்க அம்மா எப்ப இருக்கிறாங்க, அப்புறம் என்ன பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க. சும்மா இருங்க அண்ணி. சந்தியா சும்மா தானே உட்காந்து கிடக்குற, ஒலையாவது போடலாம். அதாவது சோறாவது கொஞ்ச நேரம் வெந்துட்டு இருக்கோம். நீ என்ன பண்ற, போயிட்டு அரிசி எடுத்துட்டு வந்து ஒலை போடு. அத்தை அரிசி எல்லாம் எடுத்துட்டு தரேன், ஆனா ஒலை நான் போட மாட்டேன். எனக்கு தெரியாது அது எவ்வளவு அளவு போடணும், எவ்வளவு தண்ணி ஊத்தலாம் எனக்கு தெரியாது. நீங்களே போட்டுங்க. அரிசி மட்டும் நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சந்தியா நீ என்ன காலேஜ் படிக்கிற புள்ள மாதிரியா பேசுற? நீ ஒலை போட தெரியாதுன்ற எல்லாம் மகனிய சொல்லணும். சரி போய் அரிசியாவது கொண்டு வா, அதையா செய்யு. உன்னை இன்னைக்கு பெண்டை கைட்டுறேன் பாரு. இங்கே தான் நீ இருக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது, புரியுதா? எல்லா வேலையும் நீ தான் செய்யப்பா. நான் சொல்ல சொல்ல நீ தான் செய்யணும். அரிசி எடுத்துட்டு வா, எவ்வளோ தண்ணி அளவு சொல்கிறேன், நீ தான் ஒலை போட போற. சரிங்க அத்தை, நான் போயிட்டு அரிசி எடுத்துட்டு வரேன்.
ரம்யா அண்ணா இந்த நேரத்துல போன் பண்றா? நைட்டு தானே போன் பண்ணுவா, அப்ப போன் பண்றா? ஹலோ ரம்யா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? நைட்டு தான் போன் பண்ணுவேன், இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க, என்ன விஷயம்டி? சரவணா சரவணா சரவணா. என்னடி ரம்யா, ஏன் அழுவுற? ஐயோ என்னாச்சு என்னாச்சு, உங்க வீட்டுல ஏதாவது என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்னடி? சரவணா, நம்ம அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தோம்ல, அந்த பீச்ல யாருமே இல்ல தானே, ஆனா எல்லாருமே பார்த்துருக்காங்க சரவணா. இங்க பக்கத்து வீட்டு ஆண்டி மட்டும் தானே பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அப்புறம் யாரோ பார்த்துருக்காங்க சரவணா. எல்லாருமே எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட 2 பேர்கிட்ட சொல்லி எங்க அக்கா கொண்டு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு என்ன அன்னையில இருந்து திட்டிகிட்டே இருக்காங்க சரவணா. சரி போனா போட்ட என்ன திட்டிட்டு போறாங்க, நானும் விட்டுட்டு கம்முன்னு இருந்தேன் சரவணா. இன்னைக்கு மதியம் என்னம்மா பொண்ணு பார்க்க வராங்களா சரவணா, அதுக்காக என்ன கிளம்பிருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க எங்க அம்மா. அடியே ரம்யா, இதுக்கு அழுவுற? நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் ரம்யா, இதுக்கு போய் அழுதுட்டு கிடக்குறைய என்ன போனி? என்ன சரவணா நீ சாதாரணமா பேசுற, இங்க கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியுமா? நீ அங்க ஜாலியா இருக்கிற, இங்க எல்லாருக்கிட்டையும் நான் திட்டு வாங்கிட்டு கிடையாது தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் உன் கூட பீச்சுக்கு வந்துட்டு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்க கூடாத பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். சரின்ட்டு விட்டா இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க வராங்களாம். அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னா எங்க அப்பா மேற்கொண்டு பேசுவாரு. அவர் ஒரு முடிவோட இருக்காரு தெரியுமா? இன்னும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காராம் எங்க அம்மா கிட்ட. ரம்யா, காதல் கல்யாணம்னா பல பிரச்சனைங்க வரதான் செய்யும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்னை விரும்புறேன், நீ என்ன விரும்பின. இப்ப நான் பயந்துட்டு இருக்கிற? பார்த்தா போட்டோம் என்னப்பா, அதுக்கு என்னப்பா? நம்ம 2 பேர் லவ் பண்றோம், பீச்சுக்கு போனோம், இதுல என்ன இருக்கு? ஏன் நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு கிடக்குறீங்க? சொல்றவங்க சொல்லி கிடக்கட்டும், விடு. பொண்ணு பார்க்க தானே வராங்க, பார்த்துட்டு போட்டோம். என்ன சரவணா நீ பொண்ணு பார்க்க வந்தவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற? அவங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லு? நான் போயிட்டு இப்ப கிளம்பி போய் அங்க பொண்ணு பார்க்கறவ இதுக்கு போய் கலந்துக்குவா வேண்டாமா சொல்லு? அதுதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். இல்லைன்னா நான் எதிர்த்து பேசிடுவேன். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு என்னன்னு பேசலாம் தான் நான் கம்முன்னு இருக்கேனே. எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற இதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது சரவணா. அவங்க என்னை பார்க்கவே வேணாம், நானும் அவனைய கட்டிக்க போறேன். அவங்க என்ன பார்க்கணும் சொல்லு? நான் முன்னாடி ஏன் டீ காஃபிலாம் கொண்டு போய் கொடுக்குறோம்? இதுல எனக்கு விருப்பமே இல்லை சரவணா. ஆனா எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காராம். எங்க அம்மா என்கிட்ட கத்துன்னு கத்திட்டு போறாங்க சரவணா. பொண்ணு பார்க்க தானே வராங்க, அவங்க மண் வரட்டும், நீ போய் டீ காஃபிலாம் கொடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா உங்க அப்பா மேற்கொண்டு பேசுவார்ல, அப்ப உங்க அப்பா கிட்ட நீ சொல்லிடு, இந்த மாதிரி எனக்கு அவன் கட்டி நீ என்ன சொல்றனா, எனக்கு இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், நான் அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்லாத. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அதுக்கு இல்லாம இப்போ வந்தவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லு. என்ன நீ மான எடுத்து பேசின்னு இருக்க, அந்த காரியத்தெல்லாம் கேட்டுருவோம் புரியுதா? இப்பயும் நான் உன்னை கல்யாணம் பண்ற நிலைமையில நானும் இல்லை. எங்க வீட்டில் எங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் உன்னோட விஷயத்தை பத்தி நான் பேச முடியும். என்ன நீ மானு எல்லாத்தையும் போட்டு உடைக்காத, அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை. என்ன சரவணா நீ இப்படி பேசுற? எழுத்து பேசிட்டு வா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா என்ன பொறுமையா இருக்க சொல்ற. அப்ப நீ உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லையா? உன்னை நம்பிதானே நான் இருக்கிறேன். என்னை ஏமாத்திட்டு போல நீ கடைசியில உங்க அத்தை பொண்ணை கட்டிக்கிட்டு என்னை கை விட்டுருவியா நீ? என்ன ரம்யா, என்ன நீ பேசுறதுலாம்? நீ பேசுறதுலாம் நல்லாவே இல்லை. இன்னும் கை விட்டுருவோம் போயிடுவேன்ற. அப்ப நீ என் மேல அந்த அளவுக்கு தான் நம்பிக்கை வச்சிருக்கியா? நீ என்னோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற ரம்யா நீ. சரி நான் உன்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா நீ என்ன சொல்ற? நீ கை விட்டுரும் அப்படின்ற. பின்ன என்ன சரவணா நீ இந்த மாதிரி என்ன பொய் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட. நான் பொய் சொன்னா அவர் நம்புவாரா? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த கல்யாண ஏற்பாடே பண்றாரு அவரு. நான் 2 வருஷம் போகட்டும், எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்ப நீ அன்னைக்கு பீச்சில் ஒருத்தவங்கிட்ட படுத்துங்க வந்தியே, அவனை கட்டிக்க தானே விரும்புற நீ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை தான் போடுவாரே தவிர சமாதானம் ஆக மாட்டாரு. புரியுதா? அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது? ரம்யா, இப்பவும் நான் சொல்ற மாரி மட்டும் நீ பேசு, ஓகேவா? மேற்கொண்டு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுன்னா நான் இருக்கிறேன், போதுமா?
சொல்கிறத மட்டும் செய். என்ன பண்ணுறதுன்றதுனால தானே எனக்கு ஃபோன் பண்ண. இதை நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீ செய். சரி சரவணா, நீ சொல்கிற மாதிரியே நானும் சொல்கிறேன். அப்போ நான் வந்து இப்போ பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் கலந்துக்க சொல்கிறேன். என்ன அதானே? சரி, நான் கலந்துக்கிறேன். நீ என்னென்ன சொல்கிறியோ அதே மாதிரியே நடந்துக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணுறேன், என்ன நடந்தது எது சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் உங்கள் வீட்லேயும் பேசு சரவணா. இந்த மாதிரி என்ன தான் விரும்புகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லு. என்ன சீக்கிரமாக உங்கள் வீட்லேயும் பேசு. அப்போ தான் எங்கள் வீட்டில் நான் எழுத்து கூட உங்கள் வீட்டுக்கு வருவேன். உங்கள் வீட்லேயும் ஒத்துக்கலைன்னா அப்புறம் நம்ம எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் கஷ்டம் தான் படணும். நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன், உங்கள் வீட்டை தான் நம்பியிருக்கேன். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா என்னை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து பணக்காரன் வீட்டு பையனாக தான் பார்ப்பாங்க அவங்க. ஓகேவா? அதனால் உங்கள் வீட்டை நான் சொன்னனா கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ சரவணா. நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி நீ உங்கள் வீட்டில் பேசு. நானும் வந்து நீ சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிடி ரம்யா, நானும் ஃபோனை வைக்கிறேன். சரி, நானும் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் அதை பற்றி. என்ன இப்போ தான் எங்கள் அத்தை வந்திருக்காங்க, எப்படியும் அதை பற்றி தான் பேசுவாங்க. நான் இப்போ வந்து இதையும் வந்து எப்படியா சொல்லி புரிய வச்சிட்றேன். என்ன? சரி சரவணா.